மாங்காய் தொக்கு நல்ல சுருக்குன்னு காரசாரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெறும் 10 நிமிஷம் தாங்க, செஞ்சதும் உடனே சாப்பிடலாம். இந்த மாங்காய் தொக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸோட கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாங்காய் தொக்கு பண்ணுறதுக்கு இந்த அளவு சைஸில் ஒரு 5 மாங்காய் எடுத்துருக்கேங்க. இதுவே நீங்கள் பெரிய மாங்காய் எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 மாங்காய் எடுத்தாலே போதும். இது ஒரு 3/4 கிலோ அளவுக்கு இருக்குது. மாங்காய் நல்லா கழுவி ஈரம் இல்லாத அளவுக்கு துணியில் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காய் சீவலை இப்போ நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம். துருவுறதுக்கு முன்னாடி தோலை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லா மாங்காயும் துருவி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்ததும் நமக்கு ஒரு 2 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா வெடித்து வெந்தயம் நல்லா கலர் மாறி வரணும். அப்போ தான் நமக்கு தொக்கு நல்லா டேஸ்ட்டாக வாசமாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்துட்டேன். இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து அதே கடாயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருப்பேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். வந்ததும் துருவின மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாங்காய் தொக்குக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. மாங்காயில் நம்ம காரம் எல்லாம் சேர்க்க போகிறதுனால, மாங்காயும் சூடு காரமும் சேர்க்க போகிறதுனால நம்ம நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா உடம்புக்கும் நல்லது. அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மாங்காய் எண்ணெயில் வதக்கி விட்டதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டு நம்ம உப்பு கம்மியாக இருந்தால் அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து மாங்காயில் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இது மாதிரி எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்க வதக்க நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், நம்ம போட்ட எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், மாங்காய் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதுக்கான நம்ம காரம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்துக்கலாம். நம்ம நல்லா கலந்து பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் நம்ம காரம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டா இந்த மாங்காய் தொக்கு நம்ம ஒரு 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதில் நம்ம இன்னும் எண்ணெய் சேர்க்கணுங்க. மறுபடியும் இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்க்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம சேர்த்தோம். இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்க்கணும். மொத்தமாக நமக்கு 100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் தேவைப்படும். பாருங்கள், இது போல் நல்லா வதக்க வதக்க எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வரும். இந்த டைமில் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. மொத்தமாக ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உப்பு நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறது போல் இருக்கும். ஆனால் நம்ம போட்ட மாங்காய்க்கு இந்த காரத்துக்கு உப்போட அளவு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு காரசாரமான தொக்கு செய்யும் போது ஒரு கல் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு தொக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதே சமயம் இந்த காரத்துக்கு நமக்கு உப்போட அளவும் கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஒரு தொக்கு பதம் வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம பொடி பண்ண கடுகு வெந்தய பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கடைசியாக இதில் எண்ணெய் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்க்கணுங்க. கடைசியாக தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா தொக்கு வாசமாக இருக்கும். கடுகு வெந்தய பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பெருங்காயத்தூள் நம்ம கடைசியாக தான் சேர்க்கணுங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க. நல்லா தொக்கு ஆறி வரட்டும். நம்ம போட்ட எண்ணெய் ஃபுல்லாக இப்போ மேலே நல்லா ஃப்ளோட் ஆகும். பாருங்கள்,
நல்லா கரெக்டாக இருக்கும். நம்ம போட்ட மாங்காய்க்கு உப்பு காரம் எண்ணெய் எல்லாம் சரியாக இருக்கும். இது நல்லா பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒரு தொக்கு பதம் வந்திருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாங்காய் தொக்கு நான் வீடியோவில் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி நீங்களும் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி நீங்களும் மாங்காய் தொக்கு வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் நல்ல டேஸ்ட் அருமையாக கிடைக்கும். இந்த சூப்பரான மாங்காய் தொக்குக்கு இட்லி, தோசை, தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதத்துக்கும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூடோடவே சேர்த்து இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. நல்லா ஆறி வரட்டும். வந்ததும் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலோ இல்லைன்னா ஒரு கண்ணாடி கிண்ணத்துலேயோ நீங்கள் போட்டு மூடி போட்டு வைக்கலாம். எட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ணும்போது ஈரம் இல்லாத ஸ்பூனாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இந்த மாதிரி மரக்கரண்டியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். தொக்கு எடுக்கும்போது இந்த மாதிரி மரக்கரண்டியில் பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு அருமையான மாங்காய் தொக்கு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.